ஓகே. இப்ப ஸ்டீம் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்றேன். வேகமா நோட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஸ்டீம் எடுத்தீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ லுக் கொண்டு வரும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸ், ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பன்னீர் ரோஜாவோட பெட்டல்ஸ் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதோட லோட்டஸ் பெட்டல்ஸ் ஒரு கைப்பிடி, பிளஸ் ஆவாரம் பூ, அது ட்ரைடு இருந்தாலும் ஓகே, அது ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் அரை கைப்பிடி வேப்பிலை, அரை கைப்பிடி துளசி, அரை கைப்பிடி திருநீற்று பச்சிலை, பிளஸ் ஒரு கைப்பிடி வந்து உப்பு, ஒரே ஒரு மஞ்சள்ங்க. அதாவது நம்மளோட கஸ்தூரி மஞ்சள் பவுடர் கிடையாது. கிழங்கா வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நீங்கள் ஸ்டீம் எடுத்துகிட்டே வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு க்ளோ லுக் கொண்டு வந்துடும். அதுக்காக டெய்லிலாம் எடுக்க வேண்டாம். மந்த்லி ட்வைஸ் எடுத்தா போதும். முடியாதவங்க மந்த்லி ஒன்ஸ் எடுங்க. எடுக்கும்போது நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதோட உங்களுக்கு கோல்டு இருக்கு, நீங்க வந்து அதுக்கும் சேர்த்து ஸ்டீம் பிடிக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு கைப்பிடி நொச்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களோட கோல்டு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி நல்லா அதுக்கும் ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டீமை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.